ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை தளபதி வன்மையாக கண்டித்து ஒரு பதிவு போட்டிருக்காரு. அதாவது அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்தில் இப்பெல்லாம் எதுக்கு எடுத்தாலும் அம்பேத்கர்னு கோஷம் போடுறது ஃபேஷன் ஆயிடுச்சு. அதுக்கு பதிலாக கடவுளோட பேரை உச்சரித்தா சொர்க்கத்திலேயாவது இடம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அம்பேத்கர் அவர்களை குறித்து கொஞ்சம் கிண்டலா பேசிட்டாரு. ஸோ இந்த மாதிரி விமர்சனம் பண்ணதே ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சியா இருக்கு. நாடாளுமன்றத்திலே அவரை மன்னிப்பு கேட்க சொல்லி போராட்டங்கள்லாம் நடந்துச்சு. ஸோ இப்போ தளபதியும் அந்த இஷ்யூவை தொடர்பா அவரை கண்டிச்சு ஒரு பதிவு போட்டிருக்காரு. இந்த பதிவுல என்ன சொல்லியிருக்காருன்னா, யாரோ சிலருக்கு வேணா அம்பேத்கரோட பெயர் ஒவ்வாமையா இருக்கலாம். சுதந்திர காற்றை சுவாசிக்கும் இந்திய மக்கள் அனைவருக்கும் அவர் ஒரு ஒப்பற்ற அரசியல் மற்றும் அறிவுலக ஆளுமை. அம்பேத்கர் அவர் பெயரை உள்ளமும் உதடுகளும் மகிழ உச்சரித்து கொண்டே இருப்போம். எங்கள் கொள்கை தலைவரை அவமதிப்பது ஒரு பொழுதும் அனுமதிக்க முடியாது. அண்ணலை அவமதித்த ஒன்றின் அரசின் உள்துறை அமைச்சரை தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. ஸோ அமித்ஷா அவர்களுக்கு ஒரு தரமான அடி வாங்க வேண்டிய ஆள் தான். அண்ட் அம்பேத்கர் அவர்களை தளபதி தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கை தலைவராகவே தளபதி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதனால அமித்ஷா அவர்களை கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்ரெடி இந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய கான்ட்ரவர்சியா போயிட்டு இருக்கு. இப்ப தளபதியும் குரல் கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னும் மிகப்பெரிய அளவுல வெடிக்க போகுது. ஓகே நண்பா, அமித்ஷா அவர்கள் இதுக்கப்புறமாவது மன்னிப்பு கேட்கிறாரன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி தளபதி பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.